ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் பதவியேற்றுள்ளார். ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் பதவியேற்றார். பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர்கள் கலந்து கொண்டனர். பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தி, உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரும் பங்கேற்பு. ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் பதவியேற்றார். இந்த பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர் கார்கே, ராகுல் காந்தி, உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரும் பங்கேற்று உள்ளனர். சோரனுக்கு ஆளுநர் சந்தோஷ்குமார் கங்குவார் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். मैं अपना नाम हेमंत सोरेन सत्यनिष्ठा से प्रतिज्ञान करता हूं कि जो विषय झारखंड के राज्य के मुख्यमंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் பதவியேற்றுள்ளார். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் உள்ளார். டார்வின், இந்த விழாவில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், முக்கியமான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. சந்தோஷ்குமார் கங்குவார் பதவி பிரமாணம் செய்து வைத்திருந்தார். குறிப்பாக பார்த்தோம், ஜார்க்கண்டை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி சார்பில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று அது பெரும்பான்மை தொகுதிகளை கைப்பற்றியிருந்தது. இதனையடுத்து மீண்டும் ஹேமந்த் சோரனை முதல்வராக தேர்ந்தெடுத்து அந்த பதவியேற்பு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் என்றால் இந்தியா கூட்டணியுடைய முக்கிய தலைவர்கள் மற்றும் எதிர்கட்சியுடைய தலைவர்கள் என அனைவரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் மேற்குவங்க முதல்வரான மம்தா பானர்ஜிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார். அதற்கு பஞ்சாப் முதல்வரான பகவந்த் மான் கலந்து கொண்டிருக்கிறார். டெல்லியுடைய முன்னாள் முதலமைச்சரான அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் அவருடைய மனைவி சுனிதா கெஜ்ரிவால் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று டெல்லியுடைய எம்பியாக இருக்கக்கூடிய ராகவ் சட்டா இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். இதை தவிர்த்து காங்கிரசுடைய தலைவரான மல்லிகார்ஜுனா கார்கே, காங்கிரசுடைய மூத்த தலைவரான ராகுல் காந்தி, அதே போன்று தமிழகத்தினுடைய துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரும் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த விழாவை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் என்றால் இந்தியா கூட்டணி மற்றும் பாஜகவிற்கு எதிராக மனநிலை கொண்ட அனைத்து தலைவர்களுக்குமே அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் மிக பெரும்பாலான தலைவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் இந்த விழாவை பொறுத்தவரைக்கும் இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் பார்க்க வேண்டியது இருந்தது. மேகாலயாவுடைய முதல்வராக இருந்த காங்கிரஸ் கே சங்கமாவுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கும் தேசிய மக்கள் கட்சி தலைவருமான காங்கிரஸ் கே சங்கமாவுக்கும் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்த்து அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருந்தது. ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்பட்டது. மேலும் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் பொதுமக்களுக்கும் அதே போன்று அங்கிருக்கக்கூடிய ஒரு பிரமாண்டமாக இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியை வந்துட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் தான் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் அனைத்து எதிர்கட்சிகளுடைய இந்தியா கூட்டணி சார்ந்த அந்த எதிர்கட்சியுடைய தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டிருந்தது ஒரு மிக முக்கியமான விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலில் ஜேஎம்எம் காங்கிரஸ் கூட்டணி பெரும்பான்மை பெற்ற நிலையில் ஜார்க்கண்ட் முதலமைச்சராக தற்போது ஹேமந்த் சோரன் பதவியேற்றுள்ளார். இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டார்வின்.